மண்டையில அறிவு இருக்கா இல்ல உனக்கு களிமண் இருக்காடா? இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க உனக்கு புரியலையா? ஏண்டா ரோகிணி போய் அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்க? அதுக்குதான் நீ சாவ கிடக்கும் போது உயிரை கொடுத்து காப்பாத்துறாளா? அவளை அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்க. டேய் நீ மனுஷனடா. உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குது. உன்னை கொல்லணும் தான் வந்தேன். ஃப்ரெண்டா தொலைச்சிட்டியா? அதான் 4 அடையாளம் விட்டுருக்கேன். ஆனா அந்த மாதிரி வாழ்ந்தவனுக்கு ஒரு குடும்பமே கிடைச்சிருக்கு, தூக்கி அடிச்சுட்டு வந்திருக்க. எப்படிலாம் உன்னால பொண்ணு திறவிக்கு முகத்துல முடிக்க முடியுது? உன்னை எப்படி பார்த்தாருங்கடா? புள்ள மாதிரி பார்த்தாருங்கடா. உன்னைய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்களடா. இடுப்புக்கு ஐநங்கர் வரைக்கும் வாங்கி போட்டானுங்களே, மறந்துட்டேன். எங்க வீட்டு மாப்பிள்ளன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுங்கடா. அப்பெல்லாம் எனக்கு உன்னை பார்த்தா போறாம இருக்கும்டா. எனக்கெல்லாம் இப்ப ஒரு மச்சன மாதிரி இல்லையானே. உன்னை மச்சன மாதிரிட பார்த்தானுங்க. இப்ப தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்க எல்லாத்தையும். இந்த உறவெல்லாம் கிடைக்காம தானடா அனால மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த. இப்படி கிடைச்ச உறவை தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்க. நீ உன சும்மா அனாதையா இருக்கல, உன் புத்திக்கலாண்டா நீ அனாதையா இருக்க. புத்திக்கலாண்டா அனாதையா இருக்க. அனாத நாய வேண்டாக்கி சார் போத்து விடாத. என்ன 4 ஆறு வேணாலும் அரைஞ்சுக்க. என்ன அனாதன்னு சொல்லாத. நீ அனாத தாண்டா. கடவுள் கொடுத்த வாரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்க. உன்னை அனாதன்னு சொல்லாம அதை விடுறா. ரோகிணி என்ன அப்படி சொன்ன? ரோகிணி பார்த்தா என்ன அப்படி சொன்ன? என்ன ரோகிணி மேல உனக்கு என்ன அவ்வளவு பாசம்? கொண்டுருவேன். அவளுக்கு பேர் வச்சவனே நான்டா. நீ ரோகிணி அசிங்கப்படுத்தல, ஒன்னதான் நீ அசிங்கப்படுத்திருக்க. அது எப்படி 2-3 நாளா? சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? படிச்சவன் தானே நீ. பாவுண்டா வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு அவ படுற பாடு இருக்கு பாரு. அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டியடா. அதுக்கு தான் நீ சாவு கிடக்கும் போது அப்படி கண்டு உன்னை பார்த்தாளா? இப்படி நீ அவளை சாகடிக்கிறதுனா உன்ன பார்த்தாளாவா? எத்தனை பேர் அவளை சுத்தி இருந்தாலும் நீ இருந்த மாதிரி இருந்திருக்க மாட்டா. அவளுக்கு புருஷனை பார்க்கணும் அழுதவள இப்படி ஒரே வேதனை படுத்திட்டு வந்திருக்கிய. எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்த நீ இழந்திருக்க தெரியுமா? ஆனா அந்த மாதிரி இருந்தவனுக்கு கடவுள் உனக்கு வாய்ஸ கொடுத்திருக்காரு. அதுவும் ரெட்ட புள்ள. அது எனக்கு உள்ளது இல்லன்னு தூக்கி வச்சுட்டு வந்திருக்க. ஏண்டா அப்போ ரோகிணி மேல நீ வச்சிருந்த காதல் அவ்வளவுதானா? அவ்வளவுதான் நீ அவளை நம்பியா? அது எப்படா உன்னால அதை நினைச்சு பார்க்க முடியுது? உன்னால எப்படி சொல்ல முடிஞ்சது? ரோகிணி அப்படிப்பட்டவளடா. ஏண்டா இத்தனை வருஷம் தனியா போராடினவா இப்பதான் போய் கெட்டு போனாளா? யோசிக்க மாட்டேன். அறிவில்ல உனக்கு? அதானே நல்ல சிவம்பத்த புள்ளதானே. உன் பொறப்பு அப்படிதானடா. பத்தி பேசுற என்னைய அடிச்சுட்டல நீ. கையில என்ன இருக்குன்னு பாத்துக்க, போட்டு தள்ளிடுவேன். என்னைய அடிச்சுட்டல நீ. இனி யார்கிட்ட பாருடா நீ. போடா என்ன பண்ணுங்க பண்ணிக்க. ஆமாடா நான் அப்படிதான் சந்தேகப்படுவேன். வேண்டாம் நான் அப்படித்தான் சந்தேகப்படுவேன். அதான் நான் சொன்னேன். அப்ப எப்படியா அப்படிதான் நீ இருப்ப. ஆமாடா ஆமா நான் அப்படிதான். அது என் பிள்ளை இல்ல. ஆமா இப்ப நீ உன் பிள்ளைன்னு சொன்ன எல்லாம் தூக்கி தர போறாங்க பாரு. இனி உனக்கு தண்டனையா அங்கதான்டா இருக்குது. புரியல? உன் பிள்ளைன்னு உனக்கு தெரியும். ஆனா அந்த பிள்ளைங்க முகத்தை நீ பார்க்க முடியாது. நீ கொஞ்சம் தூக்கி விளையாட வேண்டிய பிள்ளைய இனி நீ தொட கூட முடியாது. இல்ல நீ பார்க்க கூட முடியாது. இனி அந்த பிள்ளைங்க நீ சொந்தம் கொண்டாட முடியாது. அப்படி சொந்தம் கொண்டாடும் அந்த பிள்ளைங்க உன்னை ஏத்துக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க கருவுல இருக்கும் போதே இது என் பிள்ளை இல்லைன்னு சொன்னவன் தானே. அந்த பிள்ளைங்க வெளியே வந்தாலும் ஒன்னா அப்பா இல்லைன்னு சொல்லும். நீனா போய் நானும் அப்பன்னு சொல்லுவேன். அந்த பிள்ளைங்க போடா வெளியன்னு சொல்லும். இது நடக்கும்டா, நடக்கும். புள்ள போசத்துக்காக நீ இயங்குவ. உன் பிள்ளைங்களை போக்கிறதுக்காக நீ பிச்சை எடுப்படா. கெட்டின பொண்டாட்டியும் பிள்ளையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ என்ன வாழ்க்கை வாழ போற? உன் பிள்ளைய வைத்த சுமந்துட்டு வேசி பட்டம் கொடுத்து வெளியே வந்துட்டல நீ. உன் வாழ்க்கை நீ அழிவு காலம் தான்டா. நீ சீக்கிரம் அழிவ. அது மட்டும் இல்ல என்ன அடிச்சுட்டல, உன் மேல ஒரு மேல தாண்டா வந்து அடிச்ச. இப்படி உன் தலையில நீயே மண்ணலி போட்டு என்ன பொறுத்த வச்சுக்கிட்டு தாண்டா வந்த. 2 அடி கொடுத்தாது போய் ரோகிணி கால விழ வச்சு ஒன்னே ரோகிணி சேர்த்து வச்சுதான்டா வந்த. இப்ப சொல்றேன் பிறந்தது உங்கள்கிட்ட இருந்த. இனி சாகர வரைக்கும் உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நமக்குள்ள இந்த நட்பு முறிஞ்சு போச்சு. இனி நீ யாரோ நான் யாரோ. ஒன்னு போய் உசுரா நினைச்சேன்டா. நான் உன் மேல வச்சிருந்த பாசத்தை அளவிடவே முடியாதுடா. என் குடும்பத்துக்கே நீ துரோகம் பண்ணிட்டு இருக்கும் போது கூட நான் உன்னை விட்டு விலகவே இல்ல. என் பொண்டாட்டி மேல வைக்காத பாசத்தை கூட உன் மேல வச்சேன்டா. அவகிட்ட சொல்லாத ரகசியத்தை கூட உன்கிட்ட சொன்ன. உன் ரகசியத்தை கூட மூடி மறைச்ச வேண்டாம். என்னையவே அரைஞ்சிட்டுல நீ. இனி உனக்கு அழிவு காலங்கண்டா. இனி ஒவ்வொரு பாசத்துக்காக நீ இயங்குவ. போலியான பாசத்துல போய் மாட்டுவ. அப்ப தெரியும் பொண்டாட்டியோட அருமை. அவசரப்பட்டு கை நீட்டுட்டேன். அவசரப்பட்டு அதை இவனை போய் அடிச்சுட்டேன். உனக்கு அவனை கடிச்ச எனக்கு அடிச்ச. போகலடா சாரிடா. நான் அடிச்சது தப்புதான். நீ என்ன விட்டு போகாதடா. ஐயோ இவனை போய் நான் அடிச்சுட்டேன்.
கூட பிறந்தவனுக்கு கூட பிறந்தவனா, தகப்பனுக்கு தகப்பனா எல்லாமே இருந்தானே. டேய், நான் அடிச்ச தப்புதான்டா. டேய் டேய், உன் பாசத்த மாதிரி எனக்கு எங்கேயும் கிடைக்காது. டேய் டேய், தப்பு பண்ணிட்டேன், வாடா. தப்பு பண்ணிட்டேன்டா, நீ என்ன விட்டு போயிடாதடா. டேய் டேய். இப்போ கூட உங்களை நடந்து இருக்க முடியல. ஏன்னா என் தங்கச்சி கூட வாழ்ந்திருக்கீங்களே, என் தங்கச்சி உங்களுக்கு நிச்சயமா புரியும். அவ கண்ணீர் சிந்துறத பார்க்க சக்தி எங்களுக்கு இல்ல. அவ படிக்கிற கண்ணீருக்கு அளவில்லை. எங்களை உசுரோட சாகடிச்சிட்டீங்களே. உங்க மேல எவ்வளவு பாசமா இருந்தோம், சாச்சிட்டீங்களே. குடும்பத்தையே சாச்சிட்டீங்களே. இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்குவாங்க? மாப்பிள்ள கொடுத்தாருடா. பாரு நம்ம வீட்டு மாப்பிள்ளைய இவ்வளவு கெத்தா வராருன்னு. நம்ம வீட்டு மாப்பிள்ளையாச்சுல கெத்தா தானே இருப்பாரு. இல்லாட்டாலுமே விக்ரம் கிட்ட ஒரு அழகு இருக்கும், பத்துக்க அழகா இருப்பாரு. ஆமாண்ணே, பாரு இவ்வளவு தோரணையா இருக்காருன்னு. ஹாய் மச்சான்ஸ். வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இப்பதான் வரீங்களா? இப்பதான் வரேன். பரவாயில்ல, நீங்க மெதுவா வாங்க. உங்களுக்கு வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். ஐயோ, நீங்க பாட்டுல என் வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா அப்ப நான் என்ன வேலை பார்க்க? நீங்க வேலை பார்க்கண்டா மாப்பிள்ள. வேலைங்க இல்லாட்டாலுமே இந்த ஐயாவோட பிச்சுக்கிட்டு தான் வேலை பார்த்தாரு டிபார்ட்மெண்ட்ல. வரத பாரு, அங்க வெட்டி மஞ்சுற மாதிரி. இவனுக்கு பொறாம. ஆமாமா, பொறாம மாப்பிள்ள. டேய், இந்த மச்ச மாப்பிள்ள பாசத்துக்கு ஒரு அளவு இல்ல. இது டிபார்ட்மெண்ட், மறந்துடாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தூக்கி போட்டுருவேன், பாத்துக்கிடுங்க. டேய், இவன் என்ன பச்சை பிள்ளையாடா? இப்படி தூக்கி கொஞ்சம் இருக்கீங்க எப்ப பார்த்தாலும். எங்களுக்கு இருக்கிறது ஒரே மச்சம் தானே. அதுக்கு உனக்கு பொறாம வேண்டாண்டா. கடுப்பேத்தாத, ஒழுங்கா வேலை பாரு. உனக்கு 2-3 கேஸ் கொடுத்துருக்கேன், அதை பாரு. எனக்கு கேஸ் கொடுக்கறதே உனக்கு பொழப்பா போச்சு. இப்ப எதுக்கு மாப்பிளைக்கு 2 கேஸ் கொடுத்த? வேண்டாம், கோர்ட்ட கிளப்பிடாதீங்க. மாப்பிளைக்கு இதுக்கு 2 கேஸ், 2 கேஸ் தான் கொடுத்துருக்கேன். நாங்க முடிச்சுக்கிடுவோம். மாப்பிள்ள நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிட்டோம். அப்படி நீ 10 கேஸ் கொடுத்தாலும் நான் பார்க்க போறது இல்ல. டேய், உனக்கு மனசாட்சியே இல்லையாடா? நீ சும்மாவே ஓப்பி தான் அடிப்ப. இதுல இவனுக்கு வேற உள்ள கடந்துக்கிட்டு கொஞ்சம் மாதிரி வேலை பாருடா. ஏதோ கமிஷனர் போஸ்டிங் வேணும்னு அப்ளை பண்ணிருக்க. அக்கோஸ் அதுக்கு பல கேஸுகளை பாக்கணும், புரியுதா? ஏன் நீ எத்தனை கேஸ பாத்துட்டு இப்ப ஐபிஎஸ் இருக்க? டேய், நான் படிச்சு வந்தவன்டா. நான் என் மச்சான் ஸ்டைல வரேன்டா. இவனை கெடுத்ததே நீங்க 2 தான். வாங்க, நீங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுக்க. இது என்ன எல்கேஜி பிள்ளை சொன்ன மாதிரி எங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுக்க பாரு அப்படின்னு இருக்க மாதிரி இருக்குடா. பொண்ணு எட்டு மிரிச்சா நீ செயல்பட்டு வர்ற. ஒழுங்கா கேஸ பாக்கல ஏட்டையா போட்டுருவேன், பாத்துக்க. கிசாரே, மாப்பிள்ள ஏத்து பேசாத. அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளடா. நான் ஐபிஎஸ் அதிகாரிங்க தான், மறந்துடாதீங்க. சொல்லிவிட்டேன், விடுறா, பாத்துக்கலாம். பெரிய மன்மதர் புல்லட்ல தான் வருவாரு. அப்படியே புல்லட்ல வந்து 4-5 பிள்ளைல சைட் அடிச்சுட்டே வரலாம், அப்படித்தானே? அதெல்லாம் என்ன, அது இந்த வயசுல எல்லாம் பண்றது என்ன? டேய், தங்கச்சி கட்டி கொடுத்துருக்கீங்க, அந்த நினைப்ப பேசுங்கடா. எங்க மாப்பிள்ள மன்மதரு அப்படிதான் இருப்பாரு. பத்தியாடா, ஆனா உன் கட்டுல மழைதான்டா. அதுக்கெல்லாம் ஒரு குட்பணம் வேணும்டா. மாப்பிள்ள நீங்க இறங்குங்க. தேவிக்கு அந்த புல்லட் அந்த ஓரமணி பாட்டு. ஏன் ஓடிட்டு வந்து ஸ்டாண்ட்ல கொண்டு விட தெரியாது? அங்க வெயில் அடிக்கும். மாப்பிள்ள வெயில் எல்லாம் நிக்கண்டா. மாப்பிள்ள நீங்க உள்ள போங்க. முடியலடா. டேய், முடியல. அவனுக்கு போறாம. ஆமா மச்சான், இவனுக்கு ரொம்ப தான் போறாம. உனக்கு வந்து வாழு பத்தியாடா. சிரிச்சா ஆளை கவுத்துரு. ஆனால டேய், ரோகிணி அப்படிதான்டா சொன்னா. என்ன சொன்னா? நான் அழகனாண்டா, என் கண்ணு 2 ஆப்பிள் மாதிரி இருக்காண்டா. அப்படியே கடிச்சு திங்குற மாதிரி இருக்காண்டா. நான் இன்னொரு கடி கூட கடிச்சிருப்பா பாரு, பழுதன இருக்கும் பாரு. இதுக்கு மேல நிக்கண்டாப்பா, போயிடும். இத போய் சொல்லிக்கிட்டு இருக்காது. உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், இதோ வெக்கப்படாடா, பெருமையா சொல்லுண்டாங்க பாரு, எப்படி தடம் கிடக்கு பாரு. ஏய், நீ மனசு போயிலாடா, இல்ல தெரியாம தான் கேட்டேன். நீ மனசு போயிலாடா. ஓ, நல்லா தேஞ்சு மணி ஓடட்ட அடிக்கா. எனக்கு பத்தியாடா. போ, பீட்டானா போ, போறாம. இப்ப பாரு, என் மச்சமாட்ட காட்ட போறேன். ஏய், அவனுக்கு அண்ணன் மாறுடா, அதை மறந்துடாத. ஏய், அவங்க கிட்ட தான் முதல்ல சொல்லணும். இதுக்கு இன்னும் பாசம் அதிகமா கிடைக்குடா. உன் காட்டுல மல்லங்க அப்பப்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. ரோஹிணி தப்பா சூஸ் பண்ணிட்டா. இவனுக்கு அந்த வள பாரு, போறாம லைட்டா. மச்சான், இதெல்லாம் சொல்லக்கூடாதுடா. விடுற, இதெல்லாம் சொல்லணும். மச்சான் வேண்டாம் மாப்ள, அப்படியே வண்டி விட்டு இறங்கி போங்க, நாங்க ஸ்டாண்ட் போட்டு கொடுத்தோம். அட வெக்கம் கட்டவன மச்சான், இவனுக்கு ரொம்ப போறாம மச்சான்.
ஆமா மாப்பிள்ள, கிஷோருக்கு ரொம்ப பொறாம. அப்படியா? டேய் விக்கி, நீ வள்ளியூர் ஸ்டேஷனுக்கு போ. டேய் நீ நாகூர் ஸ்டேஷனுக்கு போ. விக்ரமே, நீ கடையத்துக்கு போற, புரியுதா? பொறாமையே தான்டா. ஆளுக்கு ஒரு ஸ்டேஷன்ல போறீங்க சொல்லிட்டேன். இவன் கிடக்காம வச்சா விடுங்க, நாம ஸ்டேஷன்ல போவாங்க. டேய் நான் ஐபிஎஸ்டா, அது சொல்லிக்கிட்டே இருடா. நான் ஐபிஎஸ், நான் ஐபிஎஸ், நான் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருடா. இருடா இரு. சரி நான் கேண்டீனுக்கு போறேன். நானும் வரேன்டா. வேண்டாம், நான் மட்டும் தான் போறேன். காஃபி குடிக்கணும் போல இருக்கு. எனக்கும் அப்படிதான்டா. அதான் நீ வண்டியில ஏறும்போது கூட ரோகிணி இப்படியே ஆத்திட்டு நிப்பால. என்னங்க ஒரு ரூபாய் குடிச்சிட்டு போங்க, நீங்க காஃபி இல்லாம எந்திட மாட்டீங்கன்னு அப்பப்ப கொஞ்சம் வாழ குடிச்சேன்டா. வீட்டு விட்டு வரும்போது 8:45. அப்புறம் என் பழைய ஃப்ரெண்டு எல்லாம் பாத்துட்டு வந்தேன்னா மணி 10 மணி ஆயிட்டு. காஃபி குடிக்கணும் போல இருக்கு. மாப்பிள்ள வந்துட்டு இறங்குங்க, நான் பாத்துக்கிட்டேன். மாப்பிள்ளைக்கு ஒரு காஃபி சொல்லியா போ. பாத்தியடா என்னமா பாசமா இருக்கானுங்க. ஆமாடா, அதுக்கு ஒரு லக்கு வேணும். ஒன்ன மாதிரி போய் பொண்ணு எடுப்பாங்க. எனக்கு பத்தி எவ்வளவு லக்குன்னு அடிச்சு கொடுத்துட்டா. டே பொண்ணு, நான் காஃபி குடிக்க போறேன். யாரெல்லாம் வாரா? இரு, மாப்பிள்ளைக்கு ஒரு காஃபி வேணும், நானும் வரேன். வா வா மாப்பிள்ள, வந்துட்டு இறங்குங்க, நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பரவாயில்ல மச்சா, இருக்கட்டும். இல்ல மச்சா, அங்க வெயில் அடிக்கி, நீங்க வெயில நின்று கிறங்கிடுவீங்க. நீங்க உள்ள போங்க, நான் ஸ்டாண்ட் போட்டேன். விக்கி உங்களுக்கு காஃபி வாங்கிட்டு வருவோம். சரி சரி, அப்ப நான் உள்ள போட்டுமா? நீங்க உள்ள போங்க, உள்ள போங்க. உங்க அப்பாக்கு நம்மள பிடிக்கலையாண்டா. நம்ம அப்பா நம்மளை விட்டு தூரமா போயிட்டாருடா. உங்களை அவர் புள்ள இல்லைன்னு சொல்லிட்டாருடா. பயப்படாதீங்கடா, உங்களுக்கு அம்மா நான் இருக்கேன். உங்களை அவமானப்படாம நல்லபடியா வளர்த்து எடுப்பேன்டா. ஆனா அம்மா உங்ககிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க 2 பேரும் உங்க அப்பனே மாதிரி பிறக்கணும். அதுதான்டா நீங்க அவனுக்கு கொடுக்க போற தண்டனை. கொஞ்சம் கூட மாறக்கூடாதுடா. அப்படியே உங்க அப்படியே மாதிரி இருக்கணும், அச்சு பரலாம இருக்கணும். அதுதான்டா நாம உங்க அப்பனுக்கு கொடுக்க போற சரியான பதிலடி. உங்களை பார்க்கறதுக்காக உங்க அப்பா ஏங்கணும். உங்களை கருவுல வேண்டான்னு சொல்லிட்டு போனவன் உங்களை பார்க்கறதுக்காக ஏங்கணும். உங்களை அவன் பிள்ளைன்னு சொன்னவன என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு சொல்ல வைக்கணும். இப்போ உங்களை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவன என் பிள்ளைங்களை நான் பார்க்கணும், என் பிள்ளைங்களை நான் பார்க்கணும்னு சொல்ல வைக்கணும். ஆஹா, ஏங்க வைக்கணும். யாரை மன்னிச்சாலும் உங்க அப்பனை மட்டும் மன்னிக்காதீங்கடா. உங்களை வயிற்று இருக்கும் போதே அசிங்கப்படுத்தினவன் வளரணும்டா, நல்ல வளரணும். உங்க அப்பா முன்னாடி கெத்த வாழணும். நல்ல குணத்தோட நல்ல பண்போட ஒழுக்கத்தோட உன் அப்பா முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும். அதுதான் நீங்க எனக்கு செய்ய போற நன்றி கடனு. உங்களை நல்லபடியா பெத்தெடுப்பேன், நல்ல ஆளாக்குவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் டிஎஸ்பி ரோகிணியாவே இருக்கேன். விக்ரமுக்கு பொண்டாட்டியா நான் இனி ஒரு காலம் இருக்க போறது இல்ல. எப்ப எனக்கு துணையா இருக்கணுமோ அப்பவே துணையா எனக்கு இருக்கல. இனி அவன் தேவை எனக்கு தேவையே கிடையாது. இனி வந்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு இனி அவன் வேண்டாம். இனி எனக்கு அவன் எனக்கு வேண்டாம். அண்ணே கவலைப்படாதீங்க அண்ணே. இல்ல நான் கவலைப்படல. அழுதுகிட்டே இருக்காதீங்க. வயத்துல இருக்க குழந்தைங்க பாவம்ல, அவங்க என்ன தப்பு பண்ணுனாங்க சொல்லுங்க. நீங்க சந்தோஷமா இருந்தாதானே அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயா அண்ணி, நீங்க கஷ்டப்படாதீங்க. நான் என் பிள்ளைங்க கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். எங்க அண்ணனே மாதிரி நீங்களும் பாசக்காரங்களா இருக்கீங்களே. எனக்காக அழுதுக்கு நீங்க அண்ணங்களா இருக்கும்போது நான் எதுக்கு என்னை விட்டுட்டு போனேன்னு நினைச்சு அழ போறேன். என் குழந்தைகள் நினைச்சுதான் அழுதேன். அவங்கள நம்ம நல்லபடியா வளர்த்துக்கலாம். அண்ணி நீங்க அழாதீங்க அண்ணி. நீங்க அழும் போதெல்லாம் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, இந்த மாதிரி வரலாம் எல்லாருக்கும் கிடைக்காது அண்ணே. இந்த மாதிரி வரலாம் எல்லாருக்கும் கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க அண்ணே. யார பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்க. நாங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோம்ல, கவலைப்படாம இருங்க அண்ணே. எனக்கெல்லாம் இப்படி ஒரு வரம் கிடைக்காதான்னு ஏங்கி போய் இருக்க. நானும் என் வயிற்றை தள்ளிக்கிட்டு உங்களை மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா கடவுள் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. அந்த கடவுள் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அத நான் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். இப்ப நீங்க அழுதுட்டு இருந்தா என் மனசு காயப்படுதுல்ல. இவ்வளவு நாளா கவலைப்பட்டுட்டே இருந்தேன் எனக்கு இந்த மாதிரி பாக்கியம் இல்லைன்னு. எப்ப நீங்க குழந்தை இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதோ அப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா. உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன்.
உங்களை அழகுறனையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப நீங்க இப்படி அழுதுட்டு இருந்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க இப்படி இருக்கனால உங்க அண்ணனுங்க எவ்வளவு அழுறாங்க தெரியுமா? உங்ககிட்ட தான் காட்டிக்க மாட்டேக்காங்க. அழகுராணி கூட உட்கார்ந்து உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கா. ஆனந்தி அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. நேத்துல உங்க பெரியண்ணன் தூங்கவே இல்லை. கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது, நான் பார்த்தேன். ஐயோ, நைட்டுல தூங்கவே மாட்டுக்காங்க. உங்களை வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போறாங்க. உங்க விக்கன்னு சொல்லவே வேண்டாம். பாவம் தருணு இந்த நேரத்துல அழகுராணிய பாப்பானா உங்களை பாப்பானா? அவளும் நேர மாசம் அவன் என்னதான் பண்ணுவான்? நீங்க சந்தோஷமா இருங்க. நீ விட்டுட்டு போனவங்கள நினைச்சு கவலைப்படாதீங்க. அவங்க உங்களை தேடி வருவாங்க. புரியுதனே, நான் இனிமே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு யாரை பத்தியும் நான் இனிமே கவலைப்பட போறதில்ல. எனக்கு என் அண்ணன் நீங்கெல்லாம் இருக்கும்போதே நான் எதுக்கு நீ கவலைப்பட போறேன்? புருஷன் ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. இந்த மாதிரி நேரத்துல அந்த அண்ணன் உங்க கூட இருந்திருக்கணும். இல்ல, ஆனா நிச்சயமா உங்களை நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த அண்ணன் காதல் உண்மைதான். அவர் உங்களை நேசிக்கிறது உண்மைதான். ஏதோ புத்தி சரியில்லை, வளர்ப்பு அப்படி. அவர் என்ன பண்ணுவாரு? எல்லாம் சந்தேக பார்வை சரியாயிரும். சரிங்க நீ, நான் இப்பவும் சொல்றேன், விக்ரம் உங்களை தான் நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்திருப்பாரு. சரிங்க நீ, கவலைப்படாம இருங்க. சரியா? சரி, நான் உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன், குடிங்க. சரிங்க நீ. அப்புறம் மதியானத்துக்கு என்ன சாப்பிட வேணும்? எதுனாலும் பரவாயில்ல நீ. இல்ல, நல்லா ஹெல்த்தியா சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடணும். நான் ஒவ்வொன்றா தந்துகிட்டே இருக்கேன், நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சரியா? இது வரைக்கும் உங்களை எங்க அண்ணன் செல்லமா பாத்துட்டு இருந்தேன். இப்ப எனக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறீங்களே, நீ வேற. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் ரசிச்சு ரசிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி இரு, நான் போய் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரிங்க நீ. மானத்தை வாங்காம வீட்டுக்குள்ள போடு. நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கமா? நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. ஒருத்தர் கூட மானசிகமா ஒரு மனைவியா அந்த குடும்பத்துக்கு மருமகளா வாழ்ந்துட்டு இருந்தவள அங்கிருந்து பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்து என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? வா சொல்லுக்குள்ள ஆடுவேன் மட்டும் கனவுல நினைக்காத. இந்த ஈன ஈத்திர வேலையெல்லாம் வேற எங்கயாவது வச்சுக்க. நான் என் விக்கி மாமாக்கு பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் என் மாமாக்கு தெரிஞ்சதே. ஆமா, அவன் தொட்டு தாலி கட்டினான் பாரு. ஊருக்கே தெரியும் நான் விக்கி மாமா பொண்டாட்டின்னு. ஊர் உலகத்துக்கே தெரியும் நான் தான் அந்த வீட்டு மருமகான்னு. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்? இல்ல அந்த வீட்டை என்ன அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்களா? இல்ல சித்திரவதைப்படுத்தினாங்களா? இல்ல வயிற்றுக்கு சோத்த போடாம பட்டினி போட்டு கொன்னாங்களா? என் விக்கி மாமா என்ன எவ்வளவு கௌரவமா வச்சிருந்தாரு. அவங்க அண்ணன் என்ன ஒரு தாய் மாதிரி பாப்பாரு. அந்த வீட்டு மூத்த மருமக ஆதிரா இருந்தும் வீட்டு கொத்து சாவி என் கையில இருந்தது. வரவு செலவு என் கையில இருந்தது. அவ்வளவு வெறும் சம்பளத்தை எடுத்து என் கையில கொண்டு கொடுத்தாங்க. ஆனந்தமா இதை பாத்துரு அதை பாத்துருன்னு வீட்டு பொறுப்பை என் கையில கொடுத்தாங்க. வீட்டு நிர்வாகத்தையே என் கையில கொடுத்து வச்சிருந்தாங்க. இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன மரியாதை வேணும்? இதுக்கு மேல ஒரு பொண்ணுக்கு என்ன கௌரவம் வேணும்? ஒரு சொத்து வாங்கதா இருக்கட்டும் விற்கதா இருக்கட்டும் என்கிட்ட கேட்காம எதுவும் பண்ணனது இல்ல, எதையும் வாங்கினது இல்ல. வீட்டை விட்டு வெளில போல இருந்தா கூட என்ன முன்னா விட்டுட்டு தான் அவங்க போனாங்க. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நான் அந்த வீட்டு சந்தோஷமா தான் இருந்தேன். இந்த ஈத்திர வேலையெல்லாம் வேற எங்க வச்சுக்க. நான் சொல்றத கேளு. சரி, நீ எல்லாம் ஒரு தாய். இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன் என் மானம் பறி போயிடும். பொண்ணு வாழ்க்கை கெடுத்த தாய்ங்க பேரை வாங்காத. வாழ்ந்தா என் விக்கி மாமா கூட. ஆனந்தே, ஆனந்தே. மாமா வாங்க மாமா. உங்களுக்கு இங்க என்ன சொல்லி? மரியாதை கெட்டும், சத்தம் கட்டாம இருங்க. உங்களுக்கு என்ன மரியாதை? அவங்க பார்த்த ஈத்திர வேலைக்கு மரியாதை ஒரு கேடு. மாமா இங்க வாங்க மாமா. என்னம்மா, என்னாச்சு? என்ன மாமா, இதை என் கழுத்துல கட்டுங்க மாமா. ஆனந்தே, என்ன ஆனந்தி சொல்ற? கட்டுங்க மாமா. இதுக்கு மேல நாங்க இருந்தா உங்க மனைவியா இருக்க முடியாது. இதை என் கழுத்துல கட்டுங்க மாமா. உங்க மனைவி உங்க கூட வந்துருங்க. உங்களுக்கு தாலி தான பிரச்சனை. இதை என் கழுத்துல கட்டுங்க மாமா. நான் சொல்றேன், நான் பொறுத்துற மாமா கிட்ட நான் பேசிக்கிட்டேன். என் கழுத்துல கட்டுங்க மாமா. சரி. பாத்தியாமா, ஏன் எதுக்குன்னு கூட கேட்கல. இதுதான் எனக்கு கொடுக்கிற மரியாதை. இது உனக்கு கிடைச்சது இந்த வீட்ல. என்ன மாமா, கட்டுங்க மாமா. கட்டுங்க மாமா.
அதிர்ஷ்டக்காரன், ரொம்ப அதிர்ஷ்டக்காரன், ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நம்ம வீட்டுக்கு போலாம் மாமா. இதுக்கப்புறம் இங்க என்ன வேலை? போலாம், கட்டிக்கலாம். போலாம் மாமா. சரி வா. அண்ணே அண்ணே. மாமா ஒண்ணும் சொல்ல மாட்டார்ல? சே, அவன் ஒண்ணும் சொல்ல மாட்டான். அண்ணே. என்ன வேலை கிடக்கு மாமா. பாக்கலாம். போறேன் மாமா. வேண்டாம். மாமக்காரன் தானே பானை போட்ட தானே மோகி தீரவே எதுவாய் தொடலாம். மாமா என்ன? நான் போறேன் மாமா. முடியாது. மாமா என்ன? நான் போறேன் மாமா. முடியாது. இன்னைக்கு உன்னை விட போறதே இல்ல. அண்ணே, விக்கி தானே கூப்பிடுறது? விக்கி மாமா தான். இப்ப மட்டும் கூப்பிடுறானே. என்னடா? ஐயோ மாமா, என்னன்னு போய் கேட்டுட்டு வாங்க. முடியாது. ஐயோ மாமா, என்னன்னு கேட்டுட்டு வாங்க. சும்மா கூப்பிட்டுருக்கோம். அண்ணே. சும்மா ஒண்ணு கூப்பிடல, நான் போறேன். அவன் சும்மா தான் கூப்பிட்டுருப்பான். இரு. என் மானத்தை வாங்காதீங்க, நான் போறேன். அதுல சாக்கல்ல பாக்குறா. ஆனந்தி, அவ இன்னும் தாலிய பாக்கல. என்ன ரெண்டு ஒட்டிட்டு நிக்கிறீங்க? என்னங்க? அவர் இன்னும் உள்ளதான் இருக்காரா? ஐயோ சும்மா இருங்க. என்னங்க? வா. ஐயோ மாமா, வந்துட்டு போங்க மாமா. வரேன்டி. ஆனந்தி. ஆனந்தி. என்னடா விக்கி? என்ன மன்னிச்சிருனே. ஏண்டா? அது வந்து முத என்ன ஆசீர்வாதம் பண்ணணுமா? ஆமா. சாரிண்ணே, சிச்சுவேஷன் சரியில்லை. அதான். என்னடா? இரு, என்ன ஆசீர்வாதம் பண்ணு, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சரி வா, எங்க அண்ணன் ஆசீர்வாதம் கேட்கலாம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? சரிங்க. என்னடா? என்ன ஆசீர்வாதம் பண்ணனே? நீ நல்லா இருக்கணும்டா, நல்லா இருப்ப. என்னன்னு சொல்ல? அண்ணே, ஆனந்தி வீட்டுல பிரச்சனை, வேற வழி தெரியல, அத கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. அதுக்கேண்டா தயங்குற? பரவாயில்ல, நல்ல கல்யாணம் பண்ணிருக்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நீ ஏற்கனவே இந்த வீட்டு மருமக தானம்மா, நல்லா இருக்கணும். ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும். 14 செலவும் பெற்று நல்லா இருக்கணும்டா. நம்ப முடியலடா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, என்னங்க ரெண்டு பேரும்? இல்லண்ணே, என்ன தொட்டு ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்படா. சாரின்னு. ஏன்டா சாரி கட்டிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நல்ல வாழ்ந்த பாத்துருக்க. உனக்கு கஷ்டமா இல்லையா? ஏன்டா கஷ்டம்? நீ என்ன சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ண? ஊர் அறிய உலக அறிய மண்டபத்துல கூடியிருக்கும் போது 2 மணி நேரம் அன்னைக்கு நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப. அவமானத்தால எப்படி தலை குறைஞ்சிருப்ப. ஏற்கனவே முடிவு வேண்டிய கல்யாணம் தானடா. பரவாயில்ல, அதனால என்ன இருக்கு? சாரின்னு. அவளை அங்க அப்படியே விட்டுட்டு வர முடியலன்னு. இப்படிதான் துணிஞ்சு முடிவு எடுக்கணும். நீ அவளை அங்க அம்மோன்னு விட்டுட்டு வந்தனா நீ கோலையா இருப்படா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. சீக்கிரம் பெரியப்பாக்கிட்டா. சும்மா இருங்க. சீரியஸா தானே சொல்றேன். நீ என்ன சித்தப்பாவுக்கு, அப்புறம் நான் நீ பெரியப்பா வைக்கிறேன். அப்ப ஆனந்திக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா? ஐயோ, அதே இப்பதானே கண்டுபிடிச்சிருக்கா. அப்பாவி பொண்டாட்டிடா. இங்க வாமா தங்கம். சரிங்க மாமா. ஐயோ, அவ கல்யாணம் முடிஞ்சது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கா. ஐயோ ஐயோ. போங்க மாமா. போங்க மாமா. என்கிட்டயே சொல்லவே இல்ல. பார்த்தா உனக்கு தெரியல? தெரியல. அப்போ ஆனந்தி நீ விக்கி மாமா பொண்டாட்டியா? ஆமா. இப்ப சந்தோஷம் தானே? டபுள் சந்தோஷம் மாமா. பாரு ஆனந்திக்கு வெக்கத்த. அப்படியா? போங்க மாமா. சரி நீங்க கிளம்புங்க. சரி அப்படி இல்லடா, இன்னைக்கு டியூட்டிக்கு போகல, அதான் வீட்டுல இருந்தேன். நீ டியூட்டிக்கு தானே போயிருந்த? டியூட்டிக்கு தானே போயிருந்தேன். இவன் தான் அவசரமா வர சொன்னான். அப்பவுமே புரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ பிரச்சனைன்னு. அதான் ரெடியா போயிட்டேன். சரிண்ணே, நான் டியூட்டிக்கு கிளம்புறேன். டியூட்டிக்கு கிளம்புறியா? ஆமாண்ணே, 1 மணி நேரம் பெர்மிஷன் கட்டு தான் வந்திருந்தேன். சரிண்ணே, நான் டியூட்டிக்கு கிளம்புறேன். இப்பதான் தாலி கட்டி கூட்டு வந்துருக்க. டியூட்டிக்கு போறேங்க. போவேண்டா, நான் போறேன். நீ வீட்டுல இரு. வேண்டாம், நீ ஆசையா எனக்கு லீவ் போட்டு வந்துருக்க. வேண்டாம், நான் போறேன். ஆமா, லூஸ் மட்டும் சொல்றேன். வீட்டுல இரு. தருண் வர சொல்றேன். தருண் இங்கதான் இருக்கானா? இதை வாழ மாட்டே தான் எடுக்க வந்தான். டேய் தருண். என்னண்ணே? டேய், அம்மா வீட்டுக்கு போனோம், வண்டி ஏற்பாடு பண்ணு. எல்லாரும் பண்ணு. ஆமாடா, எல்லாரும் போனோம். என்ன திடீர்னு? ஆனந்தி அண்ணி. அண்ணி அவரு இப்பதான் பாக்காரு.
கழுத்த தாலி விக்கி அண்ணே. என்னடா என்னண்ணே என்னடா? அப்போ அண்ணனுக்கும் அன்னைக்கும் அதான் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டியே. ஆமாடா தரணே, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டான். இருங்கண்ணே, நான் போய் வண்டி ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். அண்ணே கங்க்ராச்சுலேஷன். போடா, நீ பார்த்த வேலைக்கு உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சாரி அண்ணி. சரிடா, அவளை எங்க? அந்த வீட்டுல தான் இருக்கா. சரி, நான் வந்துட்டேன்ல, இனி எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வா. இதான் ஆனந்திங்கிறது. ஆமாண்ணே. இங்க பாரு, அவளை உடனே இங்க கூட்டு வந்துரு. அதான் நான் வந்துட்டேன்ல. சரிங்க அண்ணி, நீங்க எப்போ வருவீங்கன்னு நான் ஆசையா இருந்தேன்னு. விக்கனே சூப்பர் வேலை பார்த்திருக்கனே. இதான் நீ பார்த்திலே சூப்பரான வேலை. அப்படியா? சரிண்ணே, என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அடே பொண்ணா நல்ல என்ன இருங்க, ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அதான் எங்களை பெரியம்மா கிட்டிய போதும். அண்ணி போடா, அத்தை வீட்டுக்கு போனோம், கால் ஏற்பாடு பண்ணு போ. தமிழ் அத்தை, செம்பளி அத்தை, மீன் அத்தை, மீனா குட்டி அத்தை, எல்லாரையும் பார்க்கணும், எல்லாருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். சீக்கிரம் வண்டி ஏற்பாடு பண்ணு. இந்தா இப்ப ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படியே அங்க அவளை கூட்டிட்டு வந்துரு. சரிங்க அண்ணி. மாமா, இவரானி எங்க இருக்கா? அந்த வீட்டுல தான் இருக்கா. அப்பப்ப அங்க கூட்டு வருவோமா, இங்க பார்க்க ஆள் இல்ல. அங்க யாராவது இருக்காங்கல்ல? இல்ல மாமா, நம்மளே பாத்துக்கலாம். நீ வந்துட்டலாமா, பாத்துக்கலாம். என்னடி அப்படி பாத்துட்டு இருக்க? ஒண்ணு இல்ல மாமா. என்ன நல்லா இருக்குல்ல, ரெண்டுக்கு ஜோடி பொறுத்தா? நல்லா இருக்கு. சரி, மத்த எல்லாம் பாரு. சரிங்க மாமா. போ, பாலெல்லாம் காய்ச்சி ரெடி பண்ணு. சரிங்க மாமா. ஏங்க, ஆதிராக்கு பால் ஒழுங்கா காய்க்க தெரியாது, நான் போய் காய்ச்சிட்டு இருக்கேன். அதான் பின்னாடியே போயிட்டானே. அவனை மாதிரி யாராவது பொண்டாட்டி பார்க்க முடியுமா? வேலை வாங்குவான், ஆனா இவன் தான் செய்வான். சொல்லுவான், ஆனா இவன் தான் செய்வான். அதுக்கு ஒரு கொடுப்பன வேணும்ல. பொண்டாட்டி ஆனோடனே பொண்டாட்டி வழி ஆரம்பிச்சிட்டல நீ. பொண்ணா போங்க மாமா. டேய் அண்ணா. நீ யாரோட போறா? போங்க 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 மாமா. போங்க மாமா. போங்க. அண்ணே, வா அன்னிட்ட வா. பாரு, அண்ணன் கல்யாணம் பண்ணிருக்க. சந்தோஷமா இருக்குண்ணே. மீனத்தை தான் கூட்டிட்டு வந்தாங்க. சந்தோஷமா இருக்குண்ணே. அண்ணே கங்க்ராச்சுலேஷன். இங்க வாடா. அண்ணே வாழ்த்துக்கள் அண்ணே. சரி, கடவுளே, யாருக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. அண்ணே, நீங்க எப்ப இங்க வருவீங்கன்னு காத்துக்கிட்டே இருந்தேன். சாப்பிட்டியம்மா? சாப்பிட்டேனே. அண்ணே, அண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேனே. அண்ணே, உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுனே. நம்பவே முடியலண்ணே. என் கடவுளே, இந்த பிள்ளைக்கு மட்டும் இவ்வளவு பாடு கொடுக்குற. அவ பிறந்ததுல இருந்து பட்ட கஷ்டம் போதாதா? என் கடவுளே, நான் யார் மேல உசுரா வச்சிருக்கணும், அது என் முன்னாடியே இவ்வளவு கஷ்டப்படுது. அவளை எப்படி பார்க்கணும் ஆசைப்பட்டேன், இப்படி பார்க்க வச்சுட்டியே தங்கம். என்னண்ணே, அண்ணே எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலண்ணே. அப்படியா? ஆமா, ஆனந்த் நீ கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொன்னோன்னே என்ன சந்தோஷமா இருக்கு. அப்படியா? ஆமாண்ணே. அவ உனக்கு அம்மாவா இருப்பான். அதான் எனக்கு தெரியுமே, அவங்க எப்பவுமே எனக்கு அம்மாவா தான் இருப்பாங்க. நீ எனக்கு அப்பா, அவங்க எனக்கு அம்மா. சரி தங்கம், இங்க வா, அண்ணங்கிட்ட வா. என் தங்கம், ஏமா மாத்திரம் உனக்கு சாப்பிட்டேன்னா? சாப்பிட்டேனே. அண்ணனே, இன்னைக்கு உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கலாம், கல்யாண சாப்பாடு போட்டுருமானே. என் தங்கம் ஆசைப்பட்டா அன்னைக்கு என்ன வேணாலும் செய்வேன். இந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை வரக்கூடாது. பாவம், இவ்வளவு கனவோட இருந்திருப்பா. இந்த மாதிரி நேரத்துல புருஷனை எப்படி தேடும்? என்னதான் அண்ணன் அப்பாவா இருந்தாலும் அவ புருஷனுக்கு ஈடாகுமா? என்னதான் அண்ணன் தொலை சாஞ்சாலும் அவ புருஷன் தொலை சாயதுக்கு ஈடாகுமா? கடவுளே, இவ புருஷனை எப்படியாவது கொண்டு சேர்த்துரு. அம்மா, காலை நீர் போட்டுருக்க, நீ பத்திட்டா என்ன? இல்லண்ணே, அது வத்தவே இல்ல. அண்ணனே, நம்ம வெளியில போய் சாப்பிட போமானே. சரி தங்கம், அம்மா வீட்டுல போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறமா போலாம். சரிண்ணே. நான் உன்ட்ட என்ன சொல்லிருக்கேன்? வெளியில ஆண்டு கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில வரணும்னு சொல்லிருக்கா இல்லையா? அண்ணே, உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு சொன்னாங்களா, அதான் ஓடி வந்தேன். ஏன் தங்கம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா, என் தங்கம் நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? அண்ணி, சொல்லுங்க அண்ணி. வா, உங்க அண்ணன் பால் காய்ச்சி வச்சிருக்காவ, ஆத்தி தரேன், வா குடி. ஐயோ, பால் வேண்டாண்ணே. இங்க பாரு, ரெட்டை புள்ள வயித்துல இருக்குது, ஒழுங்கா சாப்பிடணும். வா அண்ணே, எனக்கு வேண்டாண்ணே. அதான் அண்ணி கூப்பிடுறாங்கல்ல, வா போலாம், பாலை குடிச்சு வரலாமா? ஏய், தங்கப்பிள்ள எப்படி வந்தது? தருண் கூட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். தங்கப்பிள்ள ஒத்தையில வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? அண்ணன் தான் கூட்டிட்டு வந்தான், பத்திரமா கைய பிடிச்சுதான் கூட்டிட்டு வந்தான். இருந்தாலும் நாங்க 2 தான் வரணும். அவன் சின்ன பையன், புரியுதா? அவன் சின்ன பையன்.
வாயை பத்தி அவங்க அன்னைக்கு போனே அண்ணி எப்பமாதான் வாய் திறக்காங்க. விட்டு கொடுத்துட மாட்டாளே. அவங்க என் உசிறு அப்படி சொல்லுமா. வாய்க்குசு சமைச்சு தரேன். வா என்னங்க வீட்டுல கூட்டிட்டு வாங்க, ஏதாவது சமைச்சு கொடுக்குறேன். இல்லம்மா, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல என் கையில சமைச்சு கொடுக்குறேன், சாப்பிட்டு அதுக்கப்புறமா போலாம். அண்ணி முத பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க அண்ணி. அவங்க என்னை எப்பவும் ஆசை வச்சுட்டு தான் இருக்காங்க. உனக்கு வாய்க்குசு சமைச்சு போனோம், எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? சரி வா, அண்ணன் உள்ள கூட்டிட்டு போறேன். வா இல்லண்ணே, நான் தூக்கிட்டு வரேன், நீ போ. அவளை கொஞ்சமா நடக்க விடுங்க, அவன் நடக்காம தான் அவளுக்கு கால்ல நீர் போடுது. வேண்டாம், அவன் பட்டி கட்டி இருக்குது, அவன் நடந்து வரேன்டா. பாத்து தூக்கிட்டு வாடா, நான் அந்த கட்டில விரிச்சு போட்டேன், பாத்து கூட்டிட்டு வா. அண்ணே தாட்ரி ஆசை போறாருண்ணே. அவரு கிடக்காரு. நான் கூட்டிட்டு போறேன், ஆண்டி உள்ள கூட்டிட்டு வா. இல்லண்ணே, நான் கூட்டிட்டு வரேன். வேண்டாம், நான் கூட்டிட்டு வரேன், நீ ஆண்டி கூட்டிட்டு வா. முத வீட்டுக்குள்ள வரேன், அவளை கையை பிடிச்சி மகாராணி மாதிரி கூட்டிட்டு வா. சரிண்ணே. ஆமாண்ணே, அண்ணன் சொல்ற சரி. நீ மகாராணி மாதிரி கூட்டிட்டு வா. வா நான் உன்னை கூட்டு போறேன். வா. சரிங்க அண்ணே. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்டேன். பிள்ளை எப்படா கூட்டு வந்தா? என்ன வண்டி தானே பிடிக்க போனேன், எதுக்குன்னு கேட்டா சொன்னேன், என் கையை பிடிச்சிக்கிட்டே வந்துட்டா. சின்ன பையங்க தான் அப்ப நிலவுச்சு. பாத்தியா, உன்னை கூட்டு போன என்ன திட்டுவானுங்கன்னு நான் சொன்னேன். கரெக்டா இருக்கு பாத்தியா? ஐயோ சின்ன நினை யானே திட்டுற? அவனுக்கு பொறுப்பு கிடையாது. உன்னை எப்படி கூட்டு வந்திருக்கான் பாரு. ஒழுங்கா தான் கூட்டிட்டு வந்தேன். நீதானே? ஆதிரா, ஒழுங்கா தான் கூட்டிட்டு வந்தேன். தொலைச்சு வந்தாச்சு. அப்பா இரண்டு இப்ப வர ரொம்ப சண்டை வருதுடா. அண்ணா வண்டி பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஆனந்தி பிள்ளைக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்க போறாடா, கொடுத்ததுக்கு அப்புறம் போலாண்டா. அப்ப அவனை கொஞ்சம் கழிச்சு வர சொல்லட்டா? இருட்டுக்குள்ள அம்மா வீட்டுக்கு போனோம். அதுக்கு முன்னாடி நான் போனை போட்டு சொல்லிடுறேன். நீ போனை போட்ட அவளும் அடிச்சு வந்து இங்க வந்துடும். இல்ல இல்ல, நாம போய் தான் ஆசீர்வாதம் வாங்கணும். சொல்லிடுறேன், நாங்க வாரேன்னு சொல்லிடுறேன். சரிண்ணே. இல்ல அழகு பண்ணிங்க, ஒத்தையும் தானே வீட்டுல இருந்தா. வாட போய போல வீட்டுக்கு போல. இவனா வச்சுக்கிட்டு அறிவா உனக்கு கிடையாது. டேய் அம்மா வீட்லயே கொண்டு விட்டுருக்கலாம்ல. போறியான்னு கேட்டேன். இல்ல நான் வீட்லயே இருக்கேன், டயர்டா இருக்குன்னா. விளங்கிடும். சரி நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அவளை கூட்டு வந்துடுறேன். சரிண்ணே. ஆச்சுதான் பாரு, இன்னும் கூறு இல்லாம நேரம் வாசல தெரியல. டயர்டா இருக்கு, வரல, நான் என்ன பண்ண முடியும்? அவன் இவ்வளவு கூலா போய் சொல்றான். டேய் அவன் டயர்டா இருக்குன்னு அப்படிதான் சொல்லுவான். நீ அங்கேயே இருந்துக்கல, போன் போட்டு உங்க அண்ணன்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அது எப்படி என்னால வராம இருக்க முடியும்? சரி நான் இப்பதான் அங்க இருந்து வந்தேன், ஒண்ணு இல்ல. அண்ணி நல்லதா இருந்தாங்க. சரி அண்ணி போய் கூட்டிட்டு வானே போ. சரி. மீனக்கா தமிழக்கா அப்பப்போ எட்டி பாப்பாங்க, அதனால பயப்படாம இருப்பேன். ஒருவேளை வேலை விஷயமா வெளில போயிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? இல்லண்ணே, 10 நிமிஷத்துக்கு ஒரு திருப்பு வந்து பாத்துருவாங்கண்ணே. அங்க இருந்து யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க. மதனப்பா, சதீசப்பா, அப்புறம் தினேசப்பா, குமாரப்பா, மாத்தி மாத்தி வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டு தானே இருப்பாங்க. அதெல்லாம் பயம்லாம் கிடையாதுண்ணே. அது போக பாட்டி சில நேரம் அங்கேயே தான் இருப்பாங்க. அப்புறம் தாத்தாவும் அப்படிதான். சரிடா, சரி நான் போய் கூட்டிட்டு வரேன். ஆண்டி சமைக்கிறேங்கல்ல, எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா அம்மா வீட்டுக்கு போலாம். சரிண்ணே. கொஞ்சம் வாழை மட்டை கிடந்தது, கொண்டு டெசல்ல கொண்டு கொடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போயிட்டு வா. தங்கச்சி எந்த இப்ப வந்துருவேன். சரிண்ணே. சரி நான் வரேன். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்பம் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு